நம்மளோட புது கார்ல சின்னதா ஒரு கோடு விழுந்துச்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம். ஆனா இங்க ஒருத்தவர் எகிப்தியன் பேரோஸை எப்படி விலை மதிப்புள்ள பொருட்களோட சேர்த்து அடக்கம் செய்வாங்களோ அதே போல அவருடைய விலை மதிப்புள்ள கார், அதாவது மில்லியன் வேல்யூ இருக்கக்கூடிய பென்ட்லி காரை அவருடைய கார்டன்ல குழி தோண்டி புதைக்க போறதா போட்டோ எடுத்து Facebookல ஒரு போஸ்டும் போடுறாருங்க. சிக்கன் கவுஸ் கார்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் மேன் பிளஸ் சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான் அவரு. இவரை நினைச்சா எவ்வளவு காண்டா இருக்குது. இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் அவரை நீலாம் நல்லா இருப்பியா, யோ இந்த காரை வேற யாருக்கா டொனேட் பண்ணியா, அந்த கார் வாங்கின காசை வேற யாருக்கா கொடுத்திருந்தா அவங்க உபயோகமா பயன்படுத்தி இருப்பாங்கல்ல அப்படின்னு நிறைய கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வைரல் ஆனதுனால இதை மீடியாவும் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போஸ்ட்ல செப்டம்பர் மாசம் 21, 22க்குள்ள நான் அந்த காரை புதைச்சிருவேன் அப்படின்னு அவர் போட்டிருந்ததுனால மீடியாக்காரங்களும் செப்டம்பர் 20ஆம் தேதியே அங்க போய் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பிரஸ் பீப்புளை பார்க்க வந்த அவருக்கு பின்னாடி ஒரு போர்டு ஒன்று இருந்தது. அது ஒரு வசனம் ஒன்று எழுதி இருந்தது. அவருக்கு பின்னாடி இந்த போர்டுல இட்ஸ் அப்சர்வ் டு பரி சம்திங் வேல்யூபிள் தென் எ பென்ட்லி யுவர் ஆர்கன்ஸ் அப்படின்னு போட்டிருந்ததாங்க. அவர் கையில ஒரு கார்டு வச்சிருந்திருக்கிறாரு. அதுல ஐ எம் ஆர்கன் டோனர் யூ அப்படின்னு கேள்வி கேட்ட மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்திருக்கிறாரு. இதை பத்தி டீட்டெயிலா கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. விலை மதிப்புள்ள இந்த பென்ட்லி காரை நான் புதைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க எல்லாரும். ஆனா விலை மதிக்க முடியாத மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய நம்மளுடைய ஹியூமன் ஆர்கன்ஸை நம்ம இறந்த உடனே யோசிக்காம கொண்டு போய் பரி பண்ணிடுறோம். அண்ட் பயப்படாதீங்க, அவர் காரை பரி பண்ணல அப்படிங்கிறது அடுத்த நாள் போஸ்ட்ல போட்டுட்டாராங்க. செமல்ல இதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதா இல்ல லேட்டரல் திங்கிங்னு சொல்றதா? ஆனா தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை இருக்குது, புத்திசாலித்தனமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம்.